இப்போ வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த கடுமையான டயத்தில் நம்ம சேவலுக்கு தக்காளி பழம் கொடுத்தோம்னா சேவலுக்கு வரக்கூடிய ஒரு நோய் தீக்கலாம். ஸோ அது என்ன நோய் அதை பற்றி தெரிஞ்சுக்க இப்போ நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க எல்லோரும். இப்போ வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டை சேவை கோழி வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதை பார்த்துட்டு ஸோ இந்த தக்காளி பழம் போடுறதுனால அவங்க வீட்டு சேவை கோழியை காப்பாற்றுங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் தக்காளி பழம் தான், ரொம்பலாம் விலை கூடயும் இல்லை. நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய தக்காளி பழம் தான் நம்ம தெருவோர கடைகளே ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதன் மூலியமாக நம்ம சேவலுக்கு வெயில் டயத்தில் ஏற்பட்ட ஒரு நோயை குணப்படுத்தலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெயில் சீசன் ரொம்ப கடுமையாக இருக்கிறனால இப்போ கூண்டில் இருக்கிற கோழிகள் தான் ரொம்ப கொஞ்சம் சிக்கலானது. திருச்செல்ல இருக்கிற கோழிக்கு பிரச்சனை அவ்வளோக்கா இல்லை. மேக்ஸிமம் சண்டை சேவை கோழி வளர்க்குறவங்க பூராமே கொஞ்சம் கூண்டில் போட்டு தான் வளர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. இப்போ வெயில் சீசனில் சேவலுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த வெப்பு தாக்குன்னு சொல்லுவாங்க. சேவலுக்கு வெப்பு நோய் தாக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்பு நோய்க்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. சேவலுக்கு வந்து ரொம்ப ஹீட் நம்ம இளைச்ச மணிக்கே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு தக்காளி பழம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்கள் ஒரு தக்காளி பழம் சேலை போட்டுவாங்க. சேவல் தக்காளி பழம் சாப்பிடும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, என்னோட சேவல் நல்லா சாப்பிடும். ஸோ தக்காளி பழம் ஈஸியாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட சேவல் சாப்பிடும். ஸோ அதுக்கு இந்த வெப்பு நோய் வராமல் பாதுகாக்கலாம். இப்போ வெப்பு நோய் தாக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சேவை உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சேவை நிற்கிற உடம்பு கூட கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். ஸோ இதுதான் வெப்பு நோய் தாக்குச்சுன்னா அதோட அறிகுறி இதுதான். இப்போ நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் சும்மா நீங்கள் போடுங்க. இப்போ நான் நிறைய மருந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் உங்கள் சேவை ட்ரை பண்ணியிருப்பீங்க, குணமாக இருக்கும். ஸோ வேறு என்ன ஃபால்ட் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் போடுற அந்த பிரச்சனைகள் மற்றவர்களும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம வீடியோ எடுத்து போடும்போது ஸோ அதை பார்த்து அதை வராமல் அவங்க காப்பாற்றிப்பாங்க. ஸோ அவங்க வந்திருந்தாலும் அவங்க பார்த்து அவங்க சேவலை குணப்படுத்துவாங்க. நம்ம எப்போவுமே நாட்டு மருத்துவம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போகவே மாட்டோம். ஸோ நாட்டு மருந்து தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ சேவை கோழிகளுக்கு நீங்கள் இதே ட்ரை பண்ணுங்கள்.